நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நமக்கு ஒரு 4 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கரில் கரெக்டாக தார் ரோட் ஃபேஸில் கட் ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்குது. ரோட்டுக்கு 2 பக்கமும் இடம் இருக்குது. ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சைடு 1 ஏக்கரும் ஒரு சைடு 3 ஏக்கர் நிலமும் இருக்குது. வாங்க இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த 4 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 450 தேக்கு மரம் இருக்குது, 160 தென்னை மரம் இருக்குது, 400 எலுமிச்சை கன்று இருக்குது. எலுமிச்சை எல்லாமே காப்பில் தான் இருக்குது. தென்னை மரமுமே பாருங்கள் காய் காப்பில் தான் இருக்குது. ஒவ்வொரு மரத்தையும் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 20 மகாகனி மரம் இருக்குது. மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 13 வருஷத்து மரங்கள். இதில் 4 போர் இருக்குது, ஒரு கேணி இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு மாட்டு செட்டு ஒன்று இருக்குது, ஒரு 16 மாடு 20 மாடு கட்டுறாப்புல ஒரு செட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. நல்ல செம்மண் பூமி தான், நீங்கள் பார்த்தாவே தெரியும். நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஃபார்ம்லேண்டுக்கு சரியான இடம் தாங்க. மரங்கள் பாருங்கள் எப்படி காப்பில் இருக்குன்னா நல்லாவே மரங்கள். இந்த பவுண்ட்ரி லைன் சுற்றி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேக்கு மரங்களை தான் வச்சுருக்காங்க. ஒரு வீடு இருக்குது, ஹாஸ்பிட்டல் செட்டு போட்டு ஒரு வீடு இருக்குது. தேக்கு மரம்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னா நல்லா பெரிய மரங்களாக தான் இருக்குது தேக்கு மரங்கள். அதே போல் எலுமிச்சம்பழம் காய் பார்த்திங்கன்னா ஒரு காய் வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்காவது இருக்குது. 100லேருந்து 200 கிராம் அளவுக்காக இருக்கும். காய் பாருங்கள் கீழே எந்த அளவுக்கு கிடக்குன்னா. எலுமிச்சம்பழம் பாருங்கள் நல்லா காப்பில் இருக்குது. இதில் ஒரு கேணி, 4 போர் இருக்குது. பழங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு காய்ச்சி கீழே விழுந்துருக்குன்னா நல்லாவே காப்பில் தான் இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்னாப்புல பார்த்திங்கன்னா ஒரு காயோட வெயிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு மாட்டு செட்டு இருக்குது பாருங்கள், உள்ளே எத்தனை மாடு வச்சுருக்காங்கன்றதையும் பாருங்கள். ஃபுல்லாகவே லெமன் வச்சுருக்காங்க. குமிழ் மரம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குமிழ் மரம் ஒரு 20 மரம் இருக்குது. கேணி பாருங்கள், கேணியில் தண்ணி இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் சப்பு தான் இறக்கியிருக்காங்க. கேணியில் நல்லாவே தண்ணி இருக்குது. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. மேலும் தகவலுக்கு இந்த இடத்தோட மேலும் தகவலுக்கு வேணுமா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. நாங்கள் நேரடியாக ஓனர் சிட்டிங் கொடுத்து நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம். ஒரு ஏக்கரின் விலை பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு 45 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. நன்றி.